சாதாரண ஒரு சின்ன உழைப்பாளே பெரிய புகார் பெட்டி இதை கண்டிப்பாக நான் முதல்ல வந்து லஞ்சம் கொடுக்கறவங்களை குப்பை தொட்டில இந்தியாவே ஒரே வீட்டில் பார்த்தீங்கன்னா கரப்ஷன் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் தான் கொண்டு வரணும். எங்களுக்கு எங்களுடைய ஏழையெல்லாம் இருக்கு. 2016 வருஷத்துல இவங்களுடைய கையில ஒரு அதிகாரம் கொடுக்கக்கூடிய பட்சத்துல இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்றத இவங்க இப்ப சொல்ல போறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அது மாதிரி வயது முதிர்ந்தவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கறது என்னோட அதிகாரத்தின் முதல் கடமையாகவும் பிரத்யேக கடமையாகவும் இருக்கும். முதல்ல வந்து லஞ்சம் கொடுக்கறவங்களை நிப்பாட்டணும், வாங்குறவங்களை விட கொடுக்கறவங்களை நிப்பாட்டணும். அதுக்கு வேண்டிய என்ன நடவடிக்கையோ அதுதான் நம்ம எடுக்கணும். வாங்குறவங்களை எப்போவுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த மாதிரி குப்பை தொட்டில இந்தியாவே குப்பை எல்லாமே ஆக்கிடுவோம், சுத்தமாக அலர்சனால் ஆக்கிடுவோம், சுத்தமாக ஆக்கிடுவோம் இந்தியாவே. இந்த நாட்டு நடப்பில் நம்ம கைக்கெல்லாம் வராதனால நாங்கள் ஏழையெல்லாம் இருக்க கஷ்டப்பட்டுக்கு இருக்கோம். இன்னமும் நாங்கள் ஒரு ஆளுக்கு உச்சவரம்பு சொத்து இவ்வளோ தான் இருக்கணும்னு இருப்பேன். இப்போ எனக்கு ஒரு வீடு ஒரு 10 லட்ச ரூபாய் சொத்து அதுதான் எனக்கு மேக்ஸிமம் போடுவேன். அதுக்கு மேலே இருந்தால் கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு இலவசங்களை நிப்பாட்டிட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம். மேக் இந்தியா திட்டத்தை முழுமைப்படுத்தி இந்தியா உலகம் முழுவதும் உள்ள தொழில் நிறுவனங்கள் நம்ம இந்தியாவில் வந்து தொழில் தொடங்கணும். அது மூலியம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சாதியமும் இல்லாமல் போயிடும். புகார் பெட்டி இதை கண்டிப்பாக நான் செய்வேன். கண்டிப்பாக ஒரு தெருவில் வந்து ஒரு தெருவுக்கு கண்டிப்பாக 2 போலீஸ்காரங்கள நைட்டும் பகலுமா ஷிஃப்ட்டு மாதிரி 8 மணி நேரம் ஷிஃப்ட்டு தான் கொடுத்து நிப்பாட்டுவேன். எஜுகேஷன் மூலமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்பவர்மெண்ட் இல்லை, டீச்சர்ஸ்க்கு எம்பவர்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதுதான் நான் அதிகமாக பண்ணுவேன். முதல்ல வந்து இந்த அடிபட்டு காயம்பட்டவங்களை மீட்கிறதுக்கு வந்து அனைத்து தனியார் மருத்துவமனையில் உட்பட அவங்கள வந்து உயிர் பழைக்கிற வரைக்கும் இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு என்னோட வந்து முயற்சி பண்ணுறதுக்கு அதிகாரத்தை ஃபஸ்ட்டு முதல் இதாக நான் இது பண்ணுவேன். எங்களுடைய ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் பார்த்தோன்னா அவங்களோட எஜுகேஷன் சிலபஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். போதைப் பொருளால் அடிக்ட் ஆகிற அந்த விஷயத்தை வந்து முழுமையாக ஒழிக்க பார்ப்பேன். ஃபஸ்ட்டு அதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டோட இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இந்தியா முழுவதும் கட்டாய நீர்வழிச்சாலையை வந்து ஒருங்கிணைக்கணும். அது வந்து நேரடியாக இமயம் முதல் குமரி வரை அந்த நீர்வழிச்சாலையை நம்ம ஒருங்கிணைக்கிற பட்சத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ளவங்களும் வந்து பலனடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாற்றுத்திறனாளிக்கு 90 சட்ட விதியை இப்போ 2011-2012 என மாற்றம் செய்து மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. அந்த 2005 சட்டத்தை உடனடியாக நாங்கள் அதில் உடனடியாக அமல்படுத்தக்கூடிய முக்கிய கட்ட வேலையில் நாங்கள் அதை இறங்குவோம். சாதாரண ஒரு சின்ன உழைப்பாளே பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் பிஸ்னஸ் மேன் ஆகிற கலைக்கு கொண்டு வர மாட்டுறாங்க. ஒரு என்னதான் திறமை இருந்தாலும் ஒரு எல்லைக்கு மேலே தாண்ட விட மாட்டுறாங்க. உனக்கு இதோட போது நிப்பாட்டிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் எப்படி பெரிய பிஸ்னஸ் மேன் ஆவான், அவன் எப்படி நாட்டுக்கு நல்லது பண்ணுவான். இளைஞர்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கும்போது இப்போ இந்த மினிஸ்டர் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே 40 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு வந்து பவர் கொடுக்கணும். வி ஆல்வேஸ் ப்ளேம் பொலிட்டீஷியன்ஸை வந்து நம்ம எப்போ பார்த்தாலும் ப்ளேம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் இந்த பொலிட்டீஷியன்ஸ் வளர்க்குறதே வந்து நம்மள மாதிரி ஆட்கள் தான். வீட்டுக்கு ஒரு அரசியல்வாதி வரணும். இப்போ என் மகன் இன்ஜினியர் இருக்கான், என் டாக்டராக இருக்கான். அந்த மாதிரியான விஷயத்தை தாண்டி உலக பொது அரங்கில் அவன் அரசியலை தெரிஞ்சுக்கணும். அது அரசியல் அதெல்லாம் வேண்டாம், நமக்கு வேண்டாத வேலை மிடில் கிளாஸ்லாம் அப்படின்னு இல்லை, நம்மளோட பொறுப்பு. நம்ம நாட்டுக்கு இவ்வளவு மாற்றங்கள் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்றத அவங்களுடைய குரல்கள் மூலமாக வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பிறக்க இருக்கக்கூடிய 2016 என்ற ஒரு புது வருடம் தனி மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் தாண்டி ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுல நம்ம நம்பிக்கையோடு காத்திருப்போம்.